அனைவருக்கும் வணக்கம். அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். நான் உங்கள் நிஷா, புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரசின் தலைவி. நாங்க கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக நாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல ஆளும் என்ஆர் பிஜேபி அரசை எதிர்த்து போராடினோம். அந்த போராட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு, முக்கியமா குடும்ப பெண்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய மின்சார உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதை எதிர்த்தும் எஸ்ஐஆர், அதாவது நம்மளுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய விதத்துல, நம்மளுடைய ஓட்டு உரிமையை பறிக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐஆரை எதிர்த்தும் நாங்க மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை பண்ணோம். இதுல நாங்க கொடுத்த செய்தியாளர்களின் சந்திப்புல சில விஷயங்களை திருடி இந்த சார்லஸ் மார்டினுடைய குடும்பம் போட்டிருக்கு. நாங்க என்ஆர் பிஜேபி அரசை கண்டித்து அவர்களுக்கு எதிராக கொடுத்த வாக்குமூலத்தை அந்த சார்லஸ் டீமுக்கு நாங்க ஆதரவா கொடுத்த வாக்குமூலம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பைட்ஸையே திருடுற நீங்க, எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய கருத்துக்களையுமே திருடுற நீங்க புதுச்சேரியுடைய வளங்களை திருட மாட்டீங்கிறதுல என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கு? கண்டிப்பா நீங்க திருடுறதுக்காக தான் வந்திருக்கீங்க, புதுச்சேரியை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. புதுச்சேரிய உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு நீங்க ஊழலையும், லாட்டரியையும், ரெஸ்டோ பாரையும், கேசினோயும் கொண்டு மக்களுக்கு எதிரான, முக்கியமா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க முழுக்க முழுக்க யாருன்னு சொல்லிட்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. சார்லஸ் அவர்களே, நீங்க மக்களுக்காக உணவு போட்டீங்க. எந்த லோகோல போட்டீங்க? கீழே பாத்தீங்கன்னா அப்பட்டமா போட்டிருக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் போடுவீங்க. எம்எல்ஏ ஆபீஸ் அப்படிங்கறது யாரோடது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடது. அந்த பிராண்ட் யாரு? அந்த எம்எல்ஏ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி பிராண்ட். பிஜேபிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அவருடைய சட்டமன்ற அலுவலகத்துல உங்களுடைய படத்தை போட்டு நீங்க அன்னதானம் பண்றீங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு நீங்க எந்த கட்சி, எந்த கட்சியின் அடிப்படை கொள்கையை ஏந்தியவராக இருக்கிறீர்கள் என்று. ஏங்க, எந்த ஒரு அறிக்கை காங்கிரஸ் கொடுத்தாலும் சரி, நாங்க என்ஆர் பிஜேபி அரசை எதிர்த்து எந்த ஒரு முறையீடு செஞ்சாலும் சரி, போராட்ட களத்துல இறங்கி போராடினாலும் சரி, அதன் மூலியமா சில விளைவுகள் மக்களுக்கு சாதகமா நடந்தா நாங்க தான் பண்ணணும் அப்படிங்கறத அவர் மாறு தட்டி அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு கேவலமான, அசிங்கமான விஷயம் சொல்லிட்டு மரியாதைக்குரிய பிரதர் அவரு சார்லஸ் மார்டினுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. என்ஆர் பிஜேபி அரசுடைய அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து போராடக்கூடிய சிங்க பெண்களா நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க ஐடியா கொடுக்கிறோம். தயவு செஞ்சு எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய உணர்வுகளையும் திருடாதீங்க. புதுச்சேரி மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பவர்கள் கிடையாது. அவர்கள் என்னைக்கோ கண்ணை வீழ்ச்சி பார்த்துட்டாங்க. அதோடைய ஒரு விளைவுதான் 2024 பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு தேர்தல் முறை. அதுல நாங்க எந்த மாதிரி வெற்றி பெற்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆகையால் எங்களுடைய உணர்வுகளையும், எங்களுடைய சித்தாந்தத்தையும், எங்களுடைய கருத்துகளையும் திருட வேண்டாம். என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, வை ப்ரோ, கோ ப்ரோ.